இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. வெயிட்டிங் ஃபார் 3. ஆமா 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 கொடுத்துருக்காங்க. இல்ல நல்லா இருந்தது. கிட்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. சூப்பரா இருந்தது. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணா. ஓகே, மோகன்லால் ஆக்டிங்னா செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாமே உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் லிங்க் ஆகுதா கரெக்டாக? லிங்க் ஆகுது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகே, ஒரு 10 கொடுக்கலாம் ஸ்டார் ரேட்டிங். 10 கொடுக்கலாம் சார். ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். பிஜிஎம்லாம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. பாலிடிக்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக வந்து ஒரு நாள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ. அந்த பிரம்மாண்டம் அப்படியே எடுத்து கொஞ்சம் லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃப் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல ஜாலியாக இருக்கு. ஓகே, நல்ல என்ஜாய் இருக்கு. அந்த லீடு அதே கான்செப்ட் தான். ஆனால் அந்த மோகன்லாலோட இன்ட்ரோடக்ஷன் வந்து ஹாஃப் ஆயிடுது. அதான். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். 10க்கு வந்து கண்டிப்பாக 8.5 கொடுக்கலாம். இல்லை, கனெக்ஷனே பெருசாக இல்லை. லைக் நீங்கள் செகண்ட் டே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தாலும் புரியும். பார்க்கலாம். சாங்ஸ் இல்லை, பிஜிஎம் தான் நல்லா இருக்கு. இல்லை, சாங் இல்லை, மூவி இல்லை. சாங் தனியாக இல்லை, பிஜிஎம். ஆமாம், பாலிடிக்ஸ் மூவி தான். நல்லா இருந்தது. மோகன்லால் எப்படி பண்ணியிருந்தாரு அண்ட் பிருத்திவிராஜோட டைரக்ஷன் பிருத்திவிராஜோட டைரக்ஷன் தான் பக்கா இருந்துச்சு. ஆக்டிங்கும் அதர்வைஸ் ஸ்டோரியும் எல்லாமே. ஸ்டோரி அளவுக்கு லேக் அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி சொல்ல அந்த டைமில் சின்ன லேக் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்த ஃபைட் சீன் எல்லாமே பக்கா இருந்துச்சு. கேமியோ ரோல் பக்கா இருந்துச்சு. எல்லாமே பக்கா இருந்துச்சு. ஒரு சில கட்டத்தில் வந்து ஃபாரின்ல இருக்காங்க, ஒரு சில டைம் வந்துட்டு கேரளாவில் இருக்காங்க. ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அதோட ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த கனெக்ட் பண்ண முடியும். சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு? ஃபஸ்ட்டு பார்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. லூசிஃபர் சூப்பராக இருந்துச்சு. எம்புடானும் சூப்பராக தான் இருக்குது. நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சூப்பராக இருக்குது. இது அதிகபட்சம் வந்து பாலிடிக்ஸ் பற்றி தான் பேசுகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அப்படி இல்லை. ஹிஸ்டரி இதெல்லாம் சேர்த்த மாதிரி தான் நல்லா தான் இருக்குது படம். சாங்ஸ்லாம் எந்த அளவுக்கு? பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. மோகன்லால் எப்படி ஆக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. தமிழில் எந்த அளவுக்கு இது இம்பாக்ட்? அது தெரில. நான் மலையாளி. ஸோ எனக்கு மோகன்லால்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எதிர்பார்த்த ஆக்டிங் அவர்கிட்ட சூப்பராக வந்திருக்கு. நான் தாராளமாக வந்து பார்க்குறோம். பாலிடிக்ஸ் நார்மல் லூசிஃபரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இல்லை, நான் மலையாளத்தில் தான் பார்த்தேன். அதான் அது ஆக்சுவலாக ஃபாரினர்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்க பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாஸ்ட்டு. அதனால் எல்லாம் பக்கம் பொலிட்டிஷியன். ஷீஸ் அ பெஸ்ட் பொலிட்டிஷியன் அண்ட் அதுவும் பக்காவாக செட் ஆகிருக்கு அவங்களுக்கு. நிறைய இருக்குது. பயங்கரமாக இருக்குது. குழந்தைங்க பார்க்கலாம், ஆனால் அவங்களுக்கு புரியாது படம். இல்லை, லேக் ஆகலை. நல்லா தான் இருக்கு. ஆமாம், வெயிட்டிங் ஹார்ட்லி வெயிட்டிங். அப்படியும் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பாஸ்ட் எடுத்துன்னு போகிறேன்ட்டு தான் செகண்ட் பார்ட்டில் வந்தாங்க. பட் செகண்ட் பார்ட்டில் மோகன்லால் அண்ணாவோட பாட்டை எடுத்துன்னு போகாமல் பிருத்திவானா பாட்டை எடுத்துன்னு போகிறாங்க. அவ்வளோதான். நம்ம சினிமா படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கும் அந்த படம்? விஷுவல் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் விஷுவல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக லாஸ்ட்டில் கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க லீடு. அதனாலேயே கிளைமேக்ஸை வந்து இனிமேல் மேபி ஒரு சைனீஸ் ரிலேட்டடான ஸ்டோரியாக வர சான்சஸ் இருக்குது. இல்லை, கிளைமேக்ஸில் வர்ற அந்த மெயின் கேமியோ தான் வந்து அதை வந்து சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவர் தான் மெயின் வில்லனாக இருப்பார் நினைக்கிறேன் படத்தில். ஆமாம், அவரோட பேக் ஸ்டோரி எல்லாமே இதில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இல்லை, ஆக்சுவலி வந்து கொஞ்சம் லெங்க் இருக்கும் படம். அதனால் வந்து இன்டர்வல் வர்ற வரைக்கும் கொஞ்சம் லெங்க் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அது நீங்கள் வந்து யாருக்குமே ஒரு போர் அடிக்கிற மாதிரி இல்லை. இல்லை, நல்லாவே போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுமே இதே ஸ்லோ மோஷனில் தான் படம் எடுத்திருப்பாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் அது இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வந்தால் கூட, ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருந்தா இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வந்தால் கூட யூ ஃபீல் தட் ஓகே அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பார்க்காம வந்தால் நிறைய கனெக்ஷன் மிஸ் ஆகும். பிகாஸ் அது அந்த கனெக்ஷனில் தான் எல்லா படத்தோட ஃபுல் இதுவும் இருக்குது. ஸ்டார் ரேட்டிங் இப்போ எதில் அவுட் ஆஃப்
10க்கா 9.5 அந்த மாதிரி கொடுக்கலாம். தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்கா? நல்லாவே இருந்தது. நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த அளவுக்கு இந்த மாஸ் சீன்ஸ் இருக்கா மோகன்லால் சார்? ஒரு மாஸ் சீன் இருக்குது. அது நல்லாவே அந்த லுங்கி கட்டிட்டுலாம் லுங்கி மடக்கிட்டு நல்லா அந்த ஒரு ஃபைட் சீன் இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரியா படத்தில் நிறைய செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. விஷுவலாக எப்படி இருந்தது? விஷுவலாக உங்களுக்கு நல்லா இருக்குது. பட் நல்லாவே இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு செலவு பண்ண மாதிரி ஃபீல் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. பட் எஸ் நல்லாவே இருந்தது. பட் ஃபாரின் லொக்கேஷன்ஸ்லாம் நல்லா காட்டியிருக்காங்க. ப்ளஸ் எனக்கு பிருத்திவிராஜ் சார் அவருக்கு வந்து நல்ல அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் கொடுத்து அது நல்லாவே பண்ணியிருக்குனாங்க. அவரோட டு பி வெரி ஃப்ராங்க் அவரோட படம் தான் இது. ஸோ அவ்வளோதான். நல்லாவே இருந்தது. பட் இதில் கொஞ்சம் நெகட்டிவாக போகிற மாதிரி இருக்கும் அவருக்கு. பட் ஆனால் எண்டில் அவருக்கு ஒரு சேட் எண்டிங் மாதிரி இருக்கும். பட் எனக்கு இது பிடிச்சிருக்குங்க. ஏன்னா லீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அவரோட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. பார்த்த வரைக்கும் நான் சொல்லணுன்னா படமாக பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பிடிக்கும். பட் ஆனால் கொஞ்சம் கமர்ஷியல்ஸ் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது வந்துட்டு செகண்ட் பார்ட் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு எனக்கு செகண்ட் பார்ட் இப்போதைக்கு. பட் போக போக ரெஸ்பான்ஸ் எல்லாம் வச்சு தான் எல்லாருக்கும் பிடிக்குமா தெரில. அப்படின்லாம் சொல்ல முடியலங்க. மேபி சொல்லலாம். வெல் அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுங்க. பட் சிம்பிள் ஸ்டோரி கிடையாது கண்டிப்பாக இது. பட் ஏன்னா உங்களுக்கு வேரியஸ் லொக்கேஷன்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. கேரக்டர்ஸ்லாம் நிறையவே இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மோகன்லால் சார் படம்னே சொல்ல முடியாது. டு பி இது பிருத்திவிராஜ் சார் வராரு, டொவினோ வராரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படம் வந்திருக்கா? நல்லா இருக்கா? எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும் படம். இல்லை சூப்பராகவே இருந்தது. ஃபேமிலியோட என்ட்ரி எப்படி இருக்கு? காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்திருக்கேன். போரிங் எல்லாம் இல்லை. யாரும் சொன்னதில்ல போரிங் எல்லாம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. யார் மோகன்லால் ஆஃப்டர் ஏ லாங் டைம் அவர் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அவரது ப்ரெசன்ஸாக இருந்தாலும் அவரோட எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிருத்விராஜ் அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. லூசிஃபர் எப்படி இருக்கோ அதோட கண்டினியூ தான். ரொம்ப நல்லா இருக்கு படம். லேக் எல்லாம் இல்லை. இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் இன்ட்ரோ வரும். அதில் பொலிட்டிக்ஸ் தான் அப்படியே தான் கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கு. ஒன் எப்படி இருக்கோ அதோட மீதி அப்படியே எடுத்திருக்காங்க. ஆனால் இவர் அதான் அது சொன்னாங்க இப்படி. அதில் நல்லா ரொம்ப நல்லா இருக்கு படம் பாருங்க.